Hello viewers, welcome to Math Motivators Minds YouTube channel. So good evening viewers. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது Nmms Sat algebra coefficients of terms பார்க்க போறோம். இப்போ ஒரு term அப்படினாலே ஒரு algebraic expressionல terms அப்படினாலே product of factors அப்படினு சொல்லலாம். So இப்போ algebraic expression term of an algebraic expression எப்படி இருக்கும்னா factors னுடைய product இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேக்டர்ஸும் அல்லது the product of factors நம்ம என்னன்னு சொல்கிறோம் the coefficients of the remaining product of factorsன்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா இந்த term 5xy இதை எடுத்துக்கிறோம், இந்த term எடுத்துக்கிறோம் 5 into xy. இப்போ 5 அப்படின்றது is the coefficient of remaining factor product on xy அப்படின்னு சொல்கிறோம். இப்போ similarly x அப்படின்றது is a coefficient of 5y. ஸோ இதே மாதிரி 5x is the coefficient of yன்னு சொல்லலாம். ஸோ the constant 5 அப்படின்றது is called என்னென்னா numerical coefficient. ஸோ numerical coefficientsனால் இங்கே 5 தான் நம்ம numerical coefficients அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அதர்ஸ் மற்ற எல்லாமே என்னென்னா மற்ற எல்லாமே simply coefficients அப்படின்னு சொல்லலாம். இப்போ கோஎஃபிஷியன்ட்னா என்ன? இது வந்து ஒன்று ஒரு நியூமரிக்கல் ஃபேக்டராக இருக்கணும், அல்லது ஒரு அல்ஜீப்ரிக் ஃபேக்டராக இருக்கணும், அல்லது ப்ராடக்ட் ஆஃப் போத்தாக இருக்கணும். நியூமரிக்கல் ஃபேக்டர்ஸ் தனியாக இருக்கணும், அல்லது அல்ஜீப்ரிக் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே கலந்த நியூமரிக்கல் இன்டூ அல்ஜீப்ரிக் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ இதுதான் பாசிபிள். இது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் கன்சிடர் த டேர்ம், அதாவது -6ab 6 into ab அப்படின்றத எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்னென்னா இட் இஸ் the product of 3 factors, 3 factors. ஒன்று வந்து -6, அடுத்தது a and b. ஸோ மூணே 3 factors தான். இதை எப்படி எழுதலாம்? ஆல்சோ இட் கேன் பி ரிட்டன் as a product of 2 factors. எப்படி எழுதலாம்னா -6a into b, another one is -6b into a, and இங்கே வந்து -6 into ab. ஸோ இந்த மாதிரி product of 2 factors எழுதலாம். இப்போ the coefficient of a என்ன அர்த்தம்னா is -6b. so the coefficient of b வந்து -6a. the coefficient of ab is -6. அப்போ இங்கே -6 அப்படின்றது என்னென்னா ஒரு நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இந்த டேர்ம், அதாவது -6ab. அதை -6 அப்படின்றது the numerical coefficientன்னு சொல்லலாம் of the term, that is -6a into b. So find the இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்குறோம். find the numerical coefficients of the following terms. Also find the coefficient of x and y in each of the term, that is 3x, -5xy, -yz, 7xyz, y, 16yx. ஸோ இதுதான் நம்ம ப்ராப்ளம்ஸில் கொடுத்துருக்காங்க. டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 3xன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 தான். ஸோ அதேமாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 3. பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் இல்லை, ஏன்னா ஒய் வேரியபிளே இங்கே இல்லை, அதனால் நாட் பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா -5xy. ஸோ -5xyல -5 அப்படின்றது ஒரு நியூமரிக்கல் கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்தோம்னா -5y வரும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ன்னு பார்த்தோம்னா -5x வரும், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி -yz நியூமரிக்கல் கோஎஃபிஷியண்ட்டில் -1 வரும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து பாசிபிள் இல்லை, ஏன்னா எக்ஸ் வேரியபிளே இல்லை. ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வந்து -z. இந்த சேம் வே 7xyz எடுத்துக்கிட்டோம்னா 7 அப்படின்றது நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். அதேமாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7yz. அதேமாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y அப்படின்னு பார்த்தோம்னா 7xz. அதேமாதிரி டேர்ம் y பார்த்துக்கிட்டோம்னா நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் வந்து 1 வரும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து இல்லவே இல்லை, y மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து நாட் பாசிபிள். ஸோ அதேமாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y வந்து நம்மளுக்கு y இருக்கிறதுனால 1. ஓகே, இப்போ அதேமாதிரி 16yx இந்த டேர்ம் எடுத்துக்கிறோம். இப்போ நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 16. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x அப்படின்னு பார்த்தோம்னா 16
y. ஸோ அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 16x. இப்போ நம்ம என்ன பண்ணுற போகிறோம்னா லைக் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லைக் டேர்ம்ஸ்னால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எக்ஸ்ப்ரெஷன் இதை எடுத்துக்கோங்க. 7x + 5x + 12x minus of 16 has 4 terms. 4 terms இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 3 terms வந்து சேம் வேரியபிள் ஆஃப் ஃபேக்டர் எக்ஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், 7x 5x 12x இதெல்லாமே லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். 7x அதாவது எக்ஸ் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் வந்து இங்கே 3 இருக்கிறதுனால ஸோ இதுதான் லைக் டேர்ம்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அன்லைக் டேர்ம்ஸ்னால் இப்போ என்னென்னா, இப்போ டேர்ம்ஸ் வந்து 2 டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஒன்று 12x அதுக்கப்புறம் -16. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள் ஃபேக்டர்ஸாக இருக்குது. டேர்ம் 12x எடுத்துக்கிட்டோம்னா வேரியபிள் எக்ஸ் இருக்குது. டேர்ம் -16 எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ஒரு கான்ஸ்டன்ட் உள்ள டேர்ம்ஸு, இந்த மாதிரி டேர்ம்ஸை தான் நம்ம அன்லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷன் 14xy minus of 7y minus of 12yx plus 5y minus of 10 இதை எடுத்துக்கிறோம். இந்த டேர்ம்ஸ் -7yயும் 5yயும் என்னவாக இருக்குது, 5yயும் லைக் டேர்ம்ஸாக இருக்குது. அதே மாதிரி 14xy இதுவும் -12yx இதுவும் லைக் டேர்ம்ஸாக இருக்குது. பட் we cannot group the terms 14xy, 7y and -10. ஸோ இது எதுவுமே கிடையாது, இது எதுவுமே சேம் வேரியபிள்ஸாக இல்லை. ஸோ அதனால் இதை நம்ம அன்லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹென்ஸ் த டேர்ம்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்ப்ரெஷன் ஹேவிங் த சேம் ஒரே மாதிரியான வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது லைக் டேர்ம்ஸ், அப்படி இல்லைன்னா அது அன்லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ட்ரை தீஸில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா லைக் டேர்ம்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை குரூப் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7xy, 19x, 1, 5y, x, 3yx, 15, -13y, 6x, 12xy, -5, 16y, -9x, 15xy, 23, 45y, 8y, 23x. இப்போ இந்த டேர்ம்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம எதை குரூப் பண்ண போகிறோம்னா xy டேர்ம்ஸை குரூப் பண்ண போகிறோம். xy டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 7xy, அப்புறம் 3yx, 12xy, 15xy. ஸோ இந்த 4 டேர்ம்ஸும் உங்களுக்கு xy வேரியபிள் லைக் டேர்ம்ஸாக வருது. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ் வேரியபிள்ஸாக எடுத்துக்கிறோம். அதாவது 19x, x, 6x, -9x, 23x. அப்போ இந்த எக்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாமே லைக் டேர்ம்ஸாக இருக்குது. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் பார்த்தோம்னா 1, 15, -5, 23. ஸோ இது எல்லாமே கான்ஸ்டன்ட் வேரியபிள் லைக் டேர்ம்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒய் வேரியபிள்ஸ்னு பார்த்தோம்னா 5y, -13y, 16y, 45y, -8y. இது எல்லாமே ஒய் வேரியபிள் லைக் டேர்ம்ஸாக இருக்குது. இப்போ நோட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது நோட்டில் வந்து இப்போ டேர்ம்ஸ் வித் த வேரியபிள்ஸ் xy அண்ட் yx இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸாக இருக்குது. பிகாஸ் இது ஏன் லைக் டேர்ம்ஸ்னு சொல்கிறோன்னா, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம்னா x × y = y × xன்னு சொல்லலாம். ஸோ இதே போல் தான் நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷனுக்கு x + y = y + xன்னு சொல்லலாம். ஸோ இது மூலிமா நம்ம லைக் டேர்ம்ஸ் எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு டேர்ம்லேயும் நம்ம நியூமரிக்கல் கோஎஃபிஷியண்ட்டை இக்னோர் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் எதை அப்சர்வ் பண்ணுறோன்னா, அப்சர்வ் தி அல்ஜீப்ரிக் வேரியபிள்ஸ் ஆஃப் தி டேர்ம்ஸ். ஸோ அல்ஜீப்ரிக் வேரியபிள்ஸ் எங்கே இருக்குது, அந்த டேர்ம்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம். அது சேமாக இருக்கா, அதே மஸ்ட் பி தி சேம். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம என்ன எடுத்துப்போம், லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம்.